எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் ஒரு குறிப்பிட்ட நியூஸ் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நம்முடைய கயல் சீரியலை சேர்ந்த சுபாஷினி அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும், இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும், இது உண்மையாலும் கொலையா தற்கொலையா அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, கயல் சீரியல் மிக பெரும் அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா சன் டிவில நடக்கிற ஒரு நாடகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆல்யா மனுஷாவுடைய கணவரும் மற்றும் சைத்ரா ரெட்டி இருவரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியா இந்த கயல் சீரியல்ல மிக பெரும் அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுல வர்ற ஒரு கதாபாத்திரம் தான் நம்முடைய சுபாஷினி அவர்கள். இப்படி இருக்கிறப்ப சுபாஷினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர்கிட்ட வீடியோ காலில் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு திடீர்னு பார்த்தா இறந்து போயிருக்கிறாங்க. இப்ப எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருக்குதுன்னா, இவங்க உண்மையாலும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை இவங்களை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. எல்லார் மத்தியிலுமே இது ஒரு மிக பெரும் அளவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு கயல் சீரியலுடைய முக்கியமான கதாபாத்திரமான நம்முடைய சைத்ரா ரெட்டி அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அனைவரையுமே அதிர விடுற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு ட்வீட்டில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் கண்டிப்பா தூக்கிட்டு தற்கொலை பண்ற நபரே கிடையாது. ஆரம்பத்துல இப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும்போது ஏதோ ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு நினைச்சேன். ஆனா தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டவுடனே நான் அதிர்ந்து போயிட்டேன். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மம் ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஏமாற்றுக்காரர்களும் இதுல கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இது குறித்து ஆல்யா மன்ஷாவுடைய கணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியை கேட்ட உடனே நான் அதிர்ந்து போயிட்டேன், மனசு உடைஞ்சு போயிட்டேன், என்னால் நம்ப முடியல, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இங்க ஏதோ ஒரு ஏமாற்றுத்தனம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லாம இருக்கிறப்ப இந்த மரணம் அப்படிங்கிறதை பற்றி சில முக்கியமான நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய கணவர் கிட்ட ரொம்ப நேரம் வீடியோ காலில் பேசியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவர் சொன்னது இவங்களுடைய மனதை பாதிக்கப்படுத்தி இருக்குது. ஒரு பெண் என்று கூட பார்க்காம அவங்க பேசுற வார்த்தை இவங்களை புண்படுத்தி இருக்குது. அதை தாக்கு பிடிக்க முடியாம தான் அவங்க தூக்கப்பட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல இது பரவிட்டு இருக்குது. நேயர்களே, உங்களுக்கு நம்முடைய சுபாஷினி அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ண இந்த செய்தியை பற்றின நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி.